ஊருக்குள்ள ஊருக்குள்ள பாராடி தேருக்குள்ள வேருக்குள்ள வேருக்குள்ள பூமால தோல் மீது போட அண்ணாக்கு குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி அவன் வரும் மீனாட்சி ஆண்டிகரு சொக்கரு மாசமச்ச ராசாத்தி மாசமச்ச ராசாத்தி. நல்லா அடமலை பெஞ்சு கொஞ்ச மாதிரி அறுபதை அதை ஆமோதித்து அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இப்படிதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா கவனிப்பு. நாராயணா என்ன இப்ப கூட அந்த கோமாளி வாயை திறக்கலையே, அவளை வானவா அவளுக்கு கிருத்துருவோமா? சரி, தூக்கு தண்டனை கைதி கூட கடைசி ஆசான் கேட்பார், கடைசி வாய்ப்பு. இந்த ஒரு பாடல் முடிவதற்குள்ளாக அவர் மனம் திருந்தி இல்லை மனம் வருந்தி எப்படி ஆகிலும் அவர் சோப்படுவார்னு ஒரு நம்பிக்கையிலே ஒருமுறை காட்டுக்குள்ளே குயிலின் காண முருந்திய இந்த காட்டுக்குயிலை ஒருமுறை வர்ணிக்கணும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? இந்த காட்டுக்குயிலை குயிலு மனசுக்குள்ள பாட்டு கொண்டு பஞ்சம் இல்ல பாடத்தான் தமிழை கட்டி துள்ளி கிட்டு அவனை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டு கொண்டு பஞ்சம் இல்ல பாடத்தான் தமிழை கட்டி துள்ளி கிட்டு அவனை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தா அவளை கட்டி துள்ளி கிட்டி அவளை விட்டு கச்சை கட்டி பாடத்தா. எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோமன் எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் மச்சம் தண்ணீர் விடுவா சும்மா இல்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பக்கூடம் வத்த வச்சு காயலா. கை போறக்கும் நாளை விடிய நல்ல வேளை உங்க பாடி வெள்ளம் போல பாயலா. அச்சுதல் செருத்து விட்டி வச்ச செங்கல் அத்தனையும் திட்டி கீழ நாள் தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில் பாடத்தா கவலை கட்டி துள்ளி கட்டி கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தா. கொஞ்சம் உட்காருங்க
அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நடிகர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அமோகமா ஆரம்பிச்சிருக்கோம் நாடகத்தை. சிறப்பாக நடத்தி முடிக்கணும், அது நம்மளுடைய வேலை. நல்லபடியா உட்காந்து ரசிக்கணும், அது யார் வேலை? அது உங்களுடைய வேலை. அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா செஞ்சாச்சுன்னா நாடகம் சிறப்பா இருக்கு. கண்டிப்பா. இதுல வேற எந்த கோளாறு வரா? இதுல என்ன வரப்போகுது? சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஊர் மேடை நீங்க மற்ற மேடமா நினைச்சுக்காதீங்க. பெரிய பெரிய ஆளுங்க வந்த மேடை, மணிமுத்து பாகவதர், தியாகராஜ பாகவதர் இவங்கெல்லாம் வந்த மேடை அப்படின்பா சொல்லுவாங்க. அந்த மேடை தான் என்ன செய்யறது, ஆளு இல்லையே, செத்து விட்டாங்களே. இப்போ இருக்கிறது நம்ம தானே, நம்மளை தான் பார்த்தாங்கண்ணா, வேற வழி இல்லை, தலையெழுத்தாங்க. அதுக்காக அவங்க வந்த மேடை இவங்க வந்த மேடைன்னு பயந்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா உள்ளதும் கெட்டுப்போம். நமக்கு என்ன தெரியுதோ அதை நல்லபடியா செஞ்சோம்னா நாடகம் சிறப்பா இருக்கும். கூட்டமும் அமோகமா இருக்கு. இடம் பெரிய இடம்ல போதும், இதுக்கு மேல கூட்டம் தேவையில்லை. 4 லட்சம் பேர் உட்கார்ந்து நாடகத்தை கெடுக்கிறத காட்டலாம். 4 பேர் உட்கார்ந்து நல்லா ரசிச்சா அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அந்த 4 பேரும் 400 பேருக்கு சமம். ஏன்னா அந்த 4 பேர் தான் காலையில டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாடகம் அப்படி இருந்துச்சப்பா பின்னுட்டாங்க. அவர் 4 பேருக்கு சொல்லி அவர் 4 பேருக்கு சொல்லி அது 4 ஊருக்கு தெரியும். காலையில நாடகம் முடிஞ்சனே எப்படி சொல்லணும் தெரியுமா? எப்படி என்ன நாடகம் அப்படி சொல்லணும். அதை விட்டு சே என்ன நாடகம் அப்படி சொல்லக்கூடாது. ஒரே வார்த்தை தான், அர்த்தம் 2. சே என்ன நாடகம் அப்படின்னா அமோகமா இருந்துச்சுன்னா அர்த்தம். சே என்ன நாடகம் அப்படின்னா மசூர் கூட விளங்கலைன்னு அர்த்தம். ஒரே வார்த்தை சொல்ற துணியில தான் அதோட அர்த்தம் மாறுபடும். அப்படி சொல்ல வைக்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லையா? அதனால நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவா அப்ப நான் எடுத்து சொல்ல போறேன். முதல்ல வந்திருக்கவங்களுக்கு ஒரு சபையை வணக்கம் போடணும் இல்லையா? நான் வந்தோடனே வணக்கம் சொன்னேன். ஆமா, நம்மளுடைய தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? யாருன்னு தெரியாட்டியும் சரி, முகம் தெரிஞ்சாலும் தெரியாதாலும், சொந்தக்காரனோ இல்லாதவனோ வணக்கம் சொல்லியாச்சுன்னா முதல்ல திரும்ப வணக்கம்னே, அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கேன், நீ யாரு எங்கேயோ பார்த்தமா இருக்க, அப்புறம் தான் கேட்பான். அப்புறம் முதல்ல வணக்கம் சொல்லணும். நான் ஒரு மனுஷன் வந்து வணக்கம் சொன்னேனே, இப்படி பிள்ளைய உட்காந்துருக்கேன், ஒருத்தர் திரும்ப வணக்கம் சொன்னாங்களா? எவ்வளவு கூட்டம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? என்னை மதிக்கலன்னு அர்த்தமா? அது அல்ல, அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு தனித்தனியா வணக்கம் சொன்னோம்னா அதுலயே விடிஞ்சு போகும், நாடகம் முடிஞ்சு போகும். அப்படின்னு உட்காந்துருக்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல. என் வணக்கத்தை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதா இருந்தா எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டினீங்கன்னா போதும் சாமி. இதை வச்சு 3 மாசத்துக்கு ஓட்டிக்கிறேன். இது பத்தாது நமக்கு. ஆமா, இந்த சுறுசுறுப்பு அப்படியே இருக்கணும் விடிய வரைக்கும். முதல்ல இப்ப நான் சபை வணக்கம் போடுறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் விசில் அடிக்க மாட்டேங்கிறியா? என்ன பூரா கலவாணி பேர சரி விடு, எழுதிய நீங்க அடிக்க வரா. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். கருத்துக்கள் நான் உரைக்கிறேன். நடிக்கணும் முடியும் பது, முழுக்கணும் விடியும் பது, நடிக்கணும் விடியும் பது, இங்க முடிக்கணும் விடியும் பது. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமும் நான் உரைத்து அந்த மிகும் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். கொடுங்க ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு, உற்சாக துடிப்பு, பொறுப்பு உங்ககிட்ட தானுக்கு இருப்பு. காசு போனா உங்ககிட்ட தானுக்கு இருப்பு. அதுக்கு நடிக்கணும் விடியுமாறு, நீங்க முழிக்கணும் விடியுமாறு.
என்னாச்சு? தாய்மார்களுக்கு ரொம்ப வணக்கம். வணக்கம். தாய்மாரே உங்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க கைவிடுங்க. என்னடா மைக்கு சுடுதா? இல்லப்பா நீங்க நிப்பாட்டினீங்கல்ல பொண்ணு. சரி எதுக்கு இப்படி பாடினீங்க? பாட்டு அப்படித்தான் எழுதிருக்கு. இல்ல பாடுறது ரைட்டு. இத்தனை பேர் ஆணு பொண்ணு எல்லாமே உட்காந்துருக்காங்களே, ஆம்பளை உட்காந்துருக்காங்க, கிடி சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா. அது என்ன தாய்மார்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் வணக்கம்? நீ கேட்கறது நியாயம். ஆ. ஆணு ஒண்ணு கொஞ்சம் குளமா அம்பிட்டு உட்காந்துருக்கீல. ஆமா. தாய்மார்க்கு மட்டும் தனியா வணக்கம் சொல்றானே கோமாளி. அப்ப என்ன கோமலை என்ன பொம்பளை பொறிக்கான்னு அவங்க ஒருவேளை அவங்க யாரும் நினைக்கல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. தாய்மார்களுக்கு தனியா வணக்கம் சொல்லணும்னா அதுல மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன என்ன காரணம்? நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. தாய் நாடு. சவஸ்ரா. நம்ம பேசுற மொழி தாய்மொழி. யாரா தாய்மொழி கேக்குற? எக்கோல அப்படி கேக்குது உங்களுக்கு? பெத்த தகப்பன தாய்மொழி கேக்குறேன்டா. தாய்மொழி. தாய்மொழி. நம்ம பேசுற மொழி தாய்மொழி. நம்மளுடைய நாடு தாய் நாடு. நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சவ யாருன்னா தாய். ஆமா. அப்படிங்கிற ஒரு தாய்ங்கிற பெண் இல்லைன்னா ஆமாமா நம்ம இன்னைக்கு வந்து இப்படி மேலே நிற்க முடியுமா? நீங்க இப்படி வாட்சர் உட்கார முடியுமா? அப்ப யார் காரணம்? அப்ப அந்த தாய்மைக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வணக்கம் சொன்னேன்னு நீங்க நினைச்சா அது உங்க பைத்தியக்காரத்தனம் இல்லையா? நான் சொன்னது அதுக்கு அல்ல. வேற எதுக்கு? எனக்கு ஆம்பளை ஆளுகளை பத்தி பிரச்சனையே கிடையாது. லட்சம் பேர் ஆம்பளை ஆள் ஒரு இடத்துல கூடுனாலும் அங்க எந்த கரைச்சலும் வராது. ஐயே, ஆம்பளை ஆளுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைய பொட்டாட்ட உட்காந்துருக்குங்க. என்ன கொஞ்சம் லைட்டா சோமபான சுறாபானம் உள்ள போச்சுனாத்தான். அப்படின்னா என்னன்னு சரக்கு தான். வேற என்ன? கொஞ்சம் வண்டி ஆடு வாரமா வரும். அப்புறம் கொஞ்சம் கூட 2 நிமிஷம் கொடுத்தோம்னா சத்தம்லாம் படுத்துக்கிற பிரச்சனை இல்லை. அதுலாம் தொந்தரவு இல்லை. ஆனா என்ன பெத்த ஆத்தா உங்களை கண்டாத்தான் என் கொலையெல்லாம் ஆடுது. ஏன் 2 பொம்பளையால் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் அதோட குலேஷ். சொல்றீங்களே ஊற்றி மூட வேண்டியதான். ஆத்தாமார்க யாரும் என்னை திட்டக்கூடாது. என்னடா கோமாளி இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. என் தாயும் பெண்ணு, என் தங்கையும் பெண்ணு. நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லையா? யாருக்கு? நாளைக்கு கல்யாணம் இல்லடா. எப்பவோ இனிமேல் கல்யாணம் ஆனா அது ஒரு பொண்ணு தானே. கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? என்ன இல்லை இப்ப அது கேட்டாங்களா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா விட்டுறேன். இப்ப ஏன் உங்களை சொன்னேன் அப்படின்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. என்ன அப்படி சம்பவம்? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நடந்துச்சு. ஒரு புருஷன் முண்டாட்டி சரி தங்கமான பையன். வசதி வாய்ப்புல குறையில்லை. தோட்டம் துறவு காரு பங்களா வீடு வாசம் இருந்து என்ன பண்ண அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணாமா? அவனும் கும்பிடாத சாமி இல்ல, போகாத டாக்டர் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல. 10 வருஷம். 10 வருஷமா? உங்க வீட்டுக்கு பக்கத்துலயா? ஆமாடாங்கிறேன். ஏப்பா நீங்க இருந்துமே குழந்தை வைக்க இல்லாம தெரிஞ்சுச்சா? இந்த நக்கல் பேச்சு தான். என்ன என்ன கோயில் கடாவை நேந்தாட விட்டுருக்காங்க. யாருக்கு பிள்ளைல கொடு? நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது டாக்டரா வைத்தியரா? ஐயோ ஐ எம் சாரிடா மானே. அதை சொல்ல வந்தப்பா. நானும் பல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்படி இருந்துமே ஏன் அவன் முன்னாடி நீங்க கூட்டிட்டு போறிய? நான் கூட்டு போனா டேய் அவனையும் சேர்த்து தான் கூட்டு போனேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அவன் கும்பிட்ட சாமியெல்லாம் கைகூடி 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை லட்டு மாதிரி பிறந்துட்டான். உருண்டையாவா? எது லட்டுனா உருண்டையா இருக்குமே அது மாதிரியா? புட்டு திங்கலாமான்னு கேட்கிறாப்ல. ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியும். டேய் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை பையன். அப்ப ஆம்பளை பையன் பிறக்கல, சிங்கக்குட்டி தான் பிறந்துச்சா? ஆமா அவ ஆத்தா காட்டுக்கு போனா சிங்கம். டேய் ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். விடுங்களா பச்சை விடுங்க. ஆனா அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஊரே திருவிழா கோலம். இப்படித்தான் சீரியல் செட்டு தார தம்பட்டம் மேல தாளம், ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் கரகாட்டம் பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆம்பளையால் பூரா இப்படி கொண்டாடுறேன். 2 பொம்பளையால் இந்த பிறந்த பிள்ளைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. சரி போன மூதேவிய பிள்ளைய பார்த்து விட்டு இப்படி சக்கரத்தை தொட்டு வச்சுட்டு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வரணும்ல. ஆமா இவங்க அங்க போய் பிள்ளைய வர்ணிச்சிருக்கா. எப்படி? அத்தே வம்சம் தெளிச்சிருச்சுடா, வம்சம் தெளிச்சிருச்சு. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். இன்னும் எந்த குறையும் இல்லை. 10 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அப்படியே சித்தப்பனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல. இப்ப அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு ஜெயில இருக்காங்க. இந்த பிறந்த பிள்ளைய பார்க்க நாதி இல்லை. இந்த அடையாளம் உங்களை யாரும் கேட்டாங்களா? பிறந்த உள்ள மைதா மாவு பொம்மனக்கா கிடக்கும். 1 வயசு 2 வயசு ஆனாதான் மூக்கு முகரை யாருமா இருக்கு நமக்கே தெரியும். பிறந்த உடனே சித்தப்பனா இருக்குன்னா அப்பனுக்கு சந்தேகம் வருமா வராதான்? அதுவும் 10 வருஷம் கழிச்சு பிறந்த அந்த மாதிரி குழப்பத்தை எங்களுக்கு சந்தேகம். என்ன பக்கத்து வீட்டுல நீங்க இருக்கும்போது எப்படி சித்தம்? டேய் அந்த பிரச்சனை இதோட விடு. ஆமா
அந்த மாதிரி குழப்பத்தை இங்க உண்டு பண்ணிடப்படாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் தைவரந்த கூத்துல நான் நடக்கும் தாய்மாரே உங்களுக்கு வணக்கம் தைவரந்த கூத்துல நான் நடக்கும் ஒண்ணு பேசிக்கிட்டு ஒரு குழந்தை பேசிக்கிட்டு ஜாதகத்தை மாறிக்கிறோம் பொறுப்பு நாடகத்தில் அமைப்பு கிராமத்தார்கள் பொறுப்பு நல்லா நானடி பெண்ணெடுப்பு ராத்திரி நான் குடிச்ச ரசத்தில உறப்பு முதல்ல என்ன நாடகம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிற தாக்கோலை முதல்ல சொல்லிக்கிறேன், மற்றதை அப்புறம் பார்ப்போம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கள்ளிவேலிப்பட்டி ஊராட்சி தாதக்கவண்டம்பட்டி கிராமத்தில் அமைந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துக்கருப்பண சுவாமி ஸ்ரீ கன்னிமார் சுவாமி பங்குனி திருவிழாவினை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் கே சந்திரன் காஞ்சனா இவர்களது புதல்வன்கள் ஸ்ரீ சதீஷ்குமார் ஸ்ரீ ராஜேஷ்குமார் இவர்களுடைய குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இந்த சிங்கார கலைஞரில் நடைபெறுகிற நாடகம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அலங்காநல்லூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலே வள்ளி திருமணம் நாடகம் அது விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த நாடகம் பிரார்த்தனை நாடகம். சாமிக்கு நேர்த்தி கடனா வேண்டிக்கிட்டு அந்த குடும்பத்தார்கள் வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தார்கள் நாடகம் வச்சிருக்காங்களே, எத்தனை நாடகம் இருக்கு அம்மா. இதெல்லாம் விட்டுவிட்டு சங்கரதாஸ் சுவாமி எழுதிய நாடகங்கள்ல பல நாடகம் இருக்கு. ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி, பாமா விஜயம், சதி லீலாவதி, சதி அனுஷியா, பக்த மார்க்கண்டேயன், தூக்கி அது கூட அவர் எழுதியிருக்காரு. மதுரை பாண்டி மகமாயி அதெல்லாம் சங்கரதாஸ் சுவாமி எழுதல, அதெல்லாம் நம்ம டுபாக்கூர் பார்ட்டி எழுதுனது. அது சுவாமிகள் எழுதிய நாடகம் அல்ல. சுவாமிகள் எழுதிய நாடகங்கள்ல 60க்கும் மேற்பட்ட நாடகங்கள் இருக்கும் பொழுது இந்த வள்ளி திருமண நாடகத்தை அடிக்கடி கிராமங்களில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, எதுக்கு வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வள்ளி திருமண நாடகம் ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து வள்ளியும் முருகனும் மாலை மாத்துகின்ற காட்சி வரை யார் இருந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான். ஒரு நாடகம் முடிஞ்சிட்டு என்னை பார்த்து எனக்கு கிடைக்கல கேட்டானா அப்படிலாம் கேட்கக்கூடாது, கிடைக்கும் நம்பணும். முதல்ல எது நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குன்னா, நம்மளை காட்டிலும் வசதி வாய்ப்பா ஒருத்தர் இருக்கான்னா அவனை பார்த்துக்கிட்டு பொறாமப்படுறதை காட்டிலும் நமக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஆண்டவன் இந்த அளவுக்காவது நம்மளை வச்சிருக்கான்னு நினைச்சிங்கன்னா அது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொன்று, முருகன் ஏன் மலைக்கு போய் உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? என்ன காரணம்? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஆமா. ஏன் ஒசரத்துல போய் முருகன் உட்கார்ந்துருக்கான்னா, என்ன சொல்றேன், முருகன் நான் உயர்ந்த இருப்பதற்கு காரணம் எதுக்குன்னா, என்னை நாடி வருகின்ற பக்தர்களையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு தான்டா நான் ஒசரமா போய் உட்கார்ந்துருக்கேன்னு முருகன் உட்கார்ந்துருக்கேன். புரியுதா? அப்ப முருகனை கும்பிட்டவன் யாரும் கெட்டு போக மாட்டான். இன்னொரு விஷயம், இந்த முருகனுக்கும் நாடகக்காரங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் நம்மளுக்கும் அவருக்கும்? என்ன விஷயம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உசுர பூரா படைச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரம்மா. பிரம்மா. பரவாயில்ல, புராணம்லாம் படிச்சிருவீங்க இருக்கு. படிச்சா தானே வர முடியும் உங்கள்ட்டலாம். பிரம்மா தான் எல்லா உயிரையும் படைச்சாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் நாடகக்காரனை படைச்சது முருகன். என்ன சொல்றீங்க? நம்மளையா? பிரம்மா இல்ல, நம்மளை படைச்சவன் முருகன். நம்மளே மட்டும் தானா? இது உங்களுக்கே தெரியல பத்தியா? எப்ப படைச்சான்? விவரத்தை சொல்றேன். படைக்கும் தொழில் பிரம்மா தானே பாக்குறாரு. முருகன் எப்ப படைக்க ஆரம்பிச்சான் அந்த விவரம் வேணும்ல, சொல்லணும்ல. இது எப்ப நடந்துச்சுன்னா அந்த சம்பவம், இது மதுரை நடந்த சம்பவம் தான். அது எப்பது? முருகனுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? இன்னும் வாய்க்கா வரப்பு சண்டை இல்ல, வாய் சண்டை தான். பிரம்மா வந்துகிட்டு இருக்காப்ல, எதுக்கு முருகன் போறாப்ல. முருகன் பிரம்மா பார்த்து கேட்கிற, ஐயோ பிரம்மா, நீ தானையா படைக்கிற, எதை அடிப்படையா வச்சு படைக்கிறேன்னு கேட்டேன். அடிப்படை வேணும்ல. ஒரு உப்புமா கிண்டணும்னா அதுக்கு என்னென்ன தேவை? ரவை வேணும், வெங்காயம் தக்காளி வேணும், கடுகுளுந்தம் பருப்பு வேணும், தண்ணி வேணும், அடுப்பு வேணும், வடைச்சட்டி வேணும், கிண்டுறதுக்கு கரண்டி வேணும். இதெல்லாம் இருந்தா தான் உப்புமா கிண்டலாம். ஒரு உசுரை படைக்கிறேன்னா நீ எதை அடிப்படையா வச்சு படைக்கிறேன்னு முருகன் கேட்டுவிட்டான்.
பிரம்மாவுக்கு தெரியும், தெரியாம இல்ல, அவர் தானே ஏதோ சின்ன டென்ஷன் குடும்பத்துல. என்ன டென்ஷனு? குடும்பத்துல சின்ன பிரச்சனை. ஏதோ சரஸ்வதியை கூப்பிட்டுருப்பாப்ல இருக்கு, அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கும் போல இருக்கு. எங்க மார்க்கெட்டுக்கு போவா எதுக்கோ கூப்பிட்டுருக்காப்ல, அந்த அம்மா வரலன்னு இருக்கு. அந்த கடுப்புலயே வந்துட்டு அது வந்து முருகா அப்படின்ட்டு வந்திருக்காப்ல. டக்குன்னு முருகன் பார்த்தேன், முண்டை உனக்கே தெரியல, நீ எதுக்கு படைக்கிற அப்படின்னு மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி பிரம்மாவை ஜெயிலில் போட்டாரு முருகன். வேலூர் ஜெயிலையா? மதுரை ஜெயிலில். இது உண்மை சம்பவம். இப்ப இருக்கிற மதுரை ஜெயிலில் திருப்பரங்குன்றத்திலே கந்தவெற்பு என்ற சிறையிலே முருகன் பிரம்மனை அடைத்தான்னு கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்கார். அதைத்தான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இப்ப பிரம்மா உள்ள இருக்கான், ஜாமீன்ல வெளியில வரல. இப்ப படைக்கிற வேலை சும்மா கிடக்கு. அந்த வேலையை யாரு பார்க்கறது? அப்பதான் முருகன் யோசிச்சான், இன்னொருத்தனை கூட்டியாந்து இந்த வேலையை பார்க்க சொல்றதுக்கு நம்மளே பார்த்துருவோம் அப்படின்னு முருகன் படைக்க ஆரம்பிச்சான். என்னென்ன படைச்சான்னு உங்களுக்கு சொல்றேன், நீங்களா புரிஞ்சுக்குவீங்க. சொல்லுங்க. காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது மூணையும் படைச்சது முருகன். ஏன் சொல்றியா அதை? மற்ற காய்கறி எல்லாம் வளர்ந்து கனம் ஜாஸ்தி ஆகி பூமியை நோக்கி இப்படி தொங்கும். ஆமா. வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மூணு நட்டமாக நிற்க மாத்திரியா? ஆமா. முருகன் படைச்சது. என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு. ஓ, வேலை தெரியாம செஞ்சதோடைய விளைவு. அனுபவம் இல்லை. இது மட்டும் இல்ல, பறவையினங்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அதுதான் இயற்கை. முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி ஓட்டு பால் கொடுக்கும். அது என்ன பறவை? வவ்வாலு. வாயிலே தின்னு வாயிலே கக்கும், தலைகளா தொங்கும். ஏன்? என்ன காரணம்? முருகன் படைச்சது. என்னது? அனுபவம் இல்லாம செஞ்ச வேலை. டிபார்ட்மெண்ட் ஃபால்ட் ஆயிடுச்சு. பழகிட்டது தானே அது. அதே போல பழங்கள் எல்லாத்துக்குமே கொட்டை வந்து உள்ளதான் இருக்கும். ஆமா. முருகன் படைச்ச பழத்துக்கு கொட்டை வெளியில இருக்கும். அது என்ன பழம்? முந்திரி பழம். ஏன்? என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட். என்ன காரணம்? வேலை தெரியாம செஞ்ச விளைவு. இதே போல நாடகக்காரனை படைச்சதும் முருகன் தான் சொன்னனே. ஏன் நம்மளை ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் பகல் முழுக்க உழைச்சு வேலை பார்த்து சம்பாரிச்சு ராத்திரியில பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. ஆமா. நாங்க ராத்திரி முழுக்க நாயா கத்திவிட்டு காலையில பொண்டாட்டி எங்க இருக்கு பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை பொழந்து தூங்குவோம். சாயங்காலம் பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு நாங்க வந்துடுவோம். பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட். முருகன் செஞ்ச வேலை. அதனாலதான் முருகனை விட்டு நாங்க பிரிய முடியாது, எங்களை விட்டு முருகனும் பிரிய முடியாது. இப்ப தெரியுதா வள்ளி திருமணத்துடைய தாற்பயம் என்னன்னு? புரிஞ்சுக்கிட்டோம்ங்க. இந்த வள்ளி திருமண நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமணிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற ஆட்டூரை சார்ந்த ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தன கிடைக்க காத்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக குயிலுடன் முடிய காண வெறும் கலர் கொடுத்து என்ன சரி மிக்சிங்க்கு ஒன்றும் சும்மா கேட்டேன், அதெல்லாம் விட்டு கொள்ளக்காலமாச்சினேன். அதற்கு அடுத்தபடியாக குயிலின் முடிய கானங்களை பாடி மகிழ்க்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. அன்பு சகோதரி மருதம்பட்டியை சார்ந்த எம்ஏ திலகவதி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக கிடைக்க காத்திருக்கின்றார்கள். அப்படி நொறுக்கிட்டு இருக்காப்லையா சுரேஷ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்காப்ல. அதற்கு அடுத்தபடியாக வள்ளிக்கு முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டு காத்திருக்கின்றார். அப்படின்னா கச்சை கட்டிட்டுனா அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றது. எதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு? கோமணத்தை கூட வரிஞ்சு கட்டிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அப்படி என்னையா சொல்றீங்க? கச்சை கட்டுறதுன்னா அந்த கச்சை கட்டுறதில்ல, அதையும் அப்படி சொல்லலாம். கச்சை கட்டுறதுன்னா இப்போ ஒரு பழமொழி சொல்லுவோம், கஞ்சி ஊத்த ஆள் இல்லாமல் கச்சை கட்ட ஆள் இருக்காங்களான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது ஒரு உரிமையோடு போராடி சீப்பட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தூப்புப்பட்டு கடைசியில காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்கணுங்கிறதுக்காக என் அன்பு மாப்பிள்ளை கருங்குளம் பி ஜெயமாதவன் அவர்கள் நாரதர் கிடைக்க காத்திருக்கின்றார்கள். இப்போ
நாரதர் பேரை சொன்ன இந்த பாட்டை ஏன் வாச்சாருன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. இதில் பெரிய ரகசியம் இருக்கு. கடைசி அந்த பாட்டு முடிஞ்சு என்ன செஞ்சீங்க? பாட்டுக்கு வாய்ச்ச மாதிரியும் இருக்கும், தூசு தொப்பிட்டு இருந்தால் தொடச்சி விட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்காகத்தான் டபுள் பர்பஸாக அந்த வேலைக்கு வாசிக்கிறது, அவர் தொடச்சி விட்டுறது. மிக சிறப்பான வாசிப்பு. அதோடு இங்கே பக்கமேளங்களாக இசைக்கலைஞர்களாக எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம். என் அன்பு சகோதரன் பேரானூரை சார்ந்த சுரேஷ்குமார் அவர்கள் ஆரியம் ஆறுமணி மண்பின் பாடல். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காதால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காதால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாம ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. மாற்ற சொல்ல, இல்லைன்னா அந்த லாக்கு மட்டும் மாற்றி பேசுவோம். அருமையான ஒரு பாடல். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியும்பான்றான். என்ன பாட்டு? பட்டுக்கோட்டையான் பாட்டு. சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. பட்டுக்கோட்டையான் எப்பேற்பட்ட ஒரு கவிஞன் தெரியுமா? ஆனால் சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. பட்டுக்கோட்டையான் கஷ்டப்பட்டார். கடைசி காலத்தில் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த காலில் போட்டிருந்த செருப்பு அந்து போச்சான். அதை பக்கத்தில் இருக்கேன் பார்த்து கேள்வி பண்ணியிருக்கேன், இந்த செருப்பு வாங்கிறது கூட வக்கில்ல, இவர் பெரிய கவிஞ அப்படின்னு கேள்வி பண்ணானா. அப்போ தான் பட்டுக்கோட்டையான்னு சொன்னால், என் உடம்பில் இருக்கும் ஒரு உருப்பறந்து போனாலும் கலங்குவேன், இந்த செருப்பறந்து போனதற்காக கலங்குவேன் ஈனம் மானிடான்னா. எப்பேற்பட்ட கவிங்க அவன் என்ன சொல்லியிருக்கான் பார், காசு தாண்டா கடவுளுங்கிறான். ஏன்? அதனால தான் சாமியை உள்ளுக்கு வச்சான், உண்டியலை வெளியில் வச்சான். எதுக்கு? உண்டியல் நிறைஞ்சாத்தான் சாமிக்கே திருவிழா கொண்டாடலாம். காசு இல்லைன்னா அப்புறம் எங்கிட்ட கொண்டாடுவேன்? முடியாதுல்ல. அதுல அடுத்து ஒரு வரி பாடினாரு சுரேஷ், தாயை தவிர தந்தையை தவிர காசு இருந்தால் வாங்கிடலாம், எல்லாத்தையும் வாங்கலாம், ஆத்தா அப்பனை வாங்க முடியாது. அதனாலதான் இருக்கிற காலத்துல தாய் தகப்பனை கவனிக்கிற எவன் ஒருவன் கவனிக்கிறானோ அவன் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறுவான். எவ்வளவு சொத்து வத்து இருந்தாலும் பெத்த தாய் தகப்பனை பார்க்கலைன்னா அவனுக்கு புண்ணியம் கிடைக்காது. ஆனால் ₹1,00,000 பெரிய 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி போடுவான். 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டி அதுக்கு பேர் அன்னை இல்லம்னு வச்சிருப்பேன். கொடுங்கண்ணே கொடுங்க, கலந்து வச்சிருக்கீங்களா? 50 லட்சத்துக்கு வீடு கட்டி அன்னை இல்லம்னு பேர் வச்சுட்டு அவங்க ஆத்தால கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருக்காங்க. எதுக்கு அப்படி கொண்டு விடுறாங்க? இதுல என்ன பிரயோஜனம்? பெத்த தாயும் தகப்பனும் உசுரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு இருக்கட்டும்னே. சரி, என்னது? ஆமாம், தயவுசெய்து கமிட்டியிலேருந்து தயவுசெய்து யாருக்கும் கலர் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று அன்போடு சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் அன்பு இருந்தால் போதும். ஒன்றும் எதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சண்டை கூடாதீங்கண்ணே, வாங்கண்ணே. உங்களை தான் நிம்மதி இருக்குது தவிர வெளியில் தேடி கிடைக்காது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம்,
நாட்டுக்கே ராஜா. ஆமா. அவனுக்கு மனசுல நிம்மதி இல்லை. என்ன சொல்றீங்க? அப்ப மந்திரி சொன்னாராம், நம்ம ஊர் எல்லையில ஆத்தங்கரையில் ஒரு சாமியார் வந்திருக்காரு, சரி, அவர்கிட்ட போய் நீங்க விவரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதிக்கு வழி கிடைக்கும் இருக்காரு. என்ன பண்ணார் ராஜா? பெரிய மூட்டையில தங்கம் வெள்ளி வைரம் பூரா நகைகளையும் பொற்காசுகளையும் அள்ளி போட்டு மூட்டையா கட்டி சாமியார் கொடுக்கறதுக்கு சரி தலையில தூக்கி வச்சுட்டு போய் இந்த சாமியார்கிட்ட கொண்டு காலடியில் வச்சு, ஐயா இந்த தங்கம் வெள்ளி நாணயம் பூராமே உங்களுக்கு தான், நீங்க எடுத்துக்கிறீங்க, எனக்கு நிம்மதி மட்டும் வேணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்கேன். யாரு? ராஜா. ராஜா. சாமியாரு கண்ணை திறந்தே பார்க்கல. ஏன்? 15 நிமிஷம் கண்ணை மூடியே உட்கார்ந்துருந்தார். என்ன சாமியார் முழிச்சே பார்க்க மாட்டேங்கிறாரு, சாமி கொஞ்சம் கண் திறந்து பாருங்களேன், எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே 15 நிமிஷம் கழிச்சு சாமியார் டான் முழிச்சு, இவன் கொண்டு போனால மூட்டை, ஆமா, அந்த மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் சாமியார். 15 நிமிஷம் கழிச்சு இவனுக்கு ராஜாவுக்கு குழப்பமாச்சு. ஐயோ களவாணி பயில நம்ம வந்து பார்த்துருக்கான், இவன் சாமியார் இல்லையே அப்படின்னு சாமியாரை விரட்டுறான். சரி 10 சந்துக்கு ஓடி இருக்கான் சாமியார். ஒரு சந்து விடல, சுத்தி முத்தி ஓடி மறுபடியும் அந்த புறப்பட்ட இடத்துக்கே வந்துட்டான். வந்து மூட்டையை கீழே வச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டான். அப்பதான் ராஜாக்கு அப்பா இப்போ தாண்டா நிம்மதியா இருக்குன்னு மூட்டையை கையில் எடுத்துக்கிட்டான். அப்பதான் சாமியார் முழிச்சு பார்த்து கேட்டார், ஏண்டா நீ வரும்போது இந்த மூட்டை வாங்குறதானே இருந்துச்சு, அப்போ உனக்கு நிம்மதி இல்லை, இதை நான் தூக்கிட்டு ஓடனோடனே உனக்கு நிம்மதி கிடைக்குதா? அப்பவும் கிடைக்கல. இல்லை. இதை திருப்பி கொண்டாந்து கொடுத்தோன்னு உனக்கு நிம்மதி வந்துருச்சு. அப்போ முதல்லையும் இது உன்னுடைய பொருள் தான், எனக்கு கொடுக்கணும்னு நீ கொண்டு வரும்போது சந்தோஷமா இருந்த, நான் தூக்கிட்டு ஓடனோடனே உனக்கு வைத்தறிச்சலாகி போச்சு. அப்போ நிம்மதி எங்கே இருக்கு? வெளியில் இல்லைடா, உன் மனசுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு அழகாக எடுத்து சொன்னேன். அது மாதிரி நாம் மனசுக்குள்ளே இருக்க நிம்மதி வெளியே தேடாதீங்க, உள்ள தேடுங்க என்ற அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்னேன். சுரேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. நன்றிக்கு ஒப்பாக இங்கே மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதக சக்கரவர்த்தி, தாளவாத்திய விதகர், அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள், மிருதகம் அண்ட் டோலக் அண்ட் தபேலா தொப்பி. விடக்கூடாது. நல்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டேன். முகத்தில் முகப்பாக்கலாம், கலாம் 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 அப்துல் கலாம், மன்னவன் வந்தானடி மொழி ஆடாத மனம் தொப்பியை நோண்டு அப்படியே கண்ணு ரெங்கணும்.
ஆங்கு பொட்டு கந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. சபாஷ். அருமையா வாய்ச்சாப்ல தம்பி. நொறுக்கி எழுப்பிட்டாமே. ஆமா நல்லதான் வாய்ச்சாப்ல. எல்லாரும் வாசிக்கிறாங்க முன்னாடி வச்சு. எப்படி வாத்தியா தவுளு எப்படி வாய்ச்சாப்ல சொல்லு சுத்தம் அருமையா வாய்ச்சாப்ல. ஆமா நீங்க என்னமா வாய்ச்சீங்களா? அது என்னது? இது திஸ் இஸ் நாதஸ். நாதஸ்வரம் வந்து லென்த்து. ஆமா இது நாதஸ். ஏன் அவ்வளோ சுருங்கி போய் சின்னதா இருக்கு? என்ன ஒன்று தொலைக்க என்ன காரணம்? நீளமா இருந்தது தான் சுருங்கிருச்சு. ஏன் சுருங்குச்சு? ஆளுக்கு வாங்கி வச்சாங்கன்னா அப்புறம் சுருங்காமையா இருக்கு. ஏங்க எதில் வாங்கி வச்சாங்க? ஏய் அப்படி இல்லை, இப்படி ஊதுறான இந்த பையன், இப்படி ஊதுறான இந்த பையன் கந்திஷ்டி விட்டு வாய் வச்சு சுருங்கிருச்சு. வாய் வச்சா சுருங்கிருமோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கந்திஷ்டி வர்றதா. சரி தம்பி நல்லா வாய்ச்சாப்ல. எப்படி இந்த பின்னாடி வச்சு வாசிப்பாப்லையா? என் மகனுக்கு 4 பக்கம் பழக்கம் சொல்லி கொடுத்துருக்கேன். தனி திறமையே என் மகனிடம். ஆமா பேக் ஷாட் தான். நொறுக்கி விட நொறுக்கி டே வேணா யார் வாசிப்பாங்க அந்த மாதிரி? அன்னைக்கு உங்க சின்னத்தலை அங்கே போட்டு அடிச்சல அது அது போடலாம். இப்போ தட்டலாம் கையை கொடுங்க ஒரு கை தட்டு. ஏன்னா சாதாரணமாக முன்னாடி வாசிக்கும் போது கை பெறலாது. இப்படி போகும்போது இந்த கை பெறறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி. 2 பக்கம் பழகம் இருக்கு. ஆனால் தலையில் வச்சு வாசிக்க சொல்லவா? ஏன் தொங்க விட்டு கூட அடிக்க சொல்றா? எல்லா வேலையும் பண்ணுவான் செய்வேன். அந்த திறமையை வளர்த்து கொண்டிருக்கான். காரணம் என் மகனுடைய 13 வயதிலிருந்து அவனுடைய கைப்பழக்கம் தான் இந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து. கைப்பழக்கமா? ஸோ தமிழில் மட்டும்தாயா ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தத்தை வச்சிருக்காங்க. இந்த பழக்கம் இருந்தால் வாசிக்க முடியாதுப்பா. ஐயோ அது இல்லடா, கை பயிற்சி. ஆமாம் மிகச் சிறப்பான விரல் பயிற்சி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நான் 10-12 வயசுல இருந்தே இப்படி வாசிப்பேன். அப்பெல்லாம் மிகச் சிறப்பான வாத்தியம். நொறுக்கி பார்த்தா நானும் பழகிருக்கேன். இருக்கணும், தாய் தகப்பன் பேர் எடுக்கணும், அவன் தான் பிள்ளை. இங்கே இதே பழக்கத்தை உன் நம்பிக்கை சொல்லிக் கொடுக்காத.
ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் அருமை என்னார் செல்லியம்பட்டியை சார்ந்த எஸ்டி முத்துராஜ் என்னார் அவர்கள் ஆல் ரவுண்ட். dim 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 dim. மிகச்சிறப்பான வாத்தியம். கடுமையான உழைப்பாளி, தொழிலில் ஏமாற்ற தெரியாத ஒரு மனுஷன் யாருன்னா முத்துராஜ் தான். அது என்ன இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை செய்யணும்டா, வாங்குற காசை நமக்கு ஒட்டணும்டான்னு அந்த கடுமையான உழைப்பு. அதில் அவர் மேலே பேங்கோல வச்சதை காட்டிலும் அந்த கீழே ஒரு வாத்தியம் வச்சுக்கிறேன், அதுக்கு பேர் என்னன்னு தப்பு தப்பு தப்புன்னு அப்புறம் ஏன் வச்சிங்க அதை? சரி, அது தப்பு இல்லை, அதுதான் சரி. அதுக்கு தப்புன்னு பேர் வச்சது மகா பெரிய தப்பு. அதனுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? தமிழ் இலக்கியத்திலே அதனுடைய பெயர் பறைன்னு பேர். ஒரு விஷயத்தை பறையறிவித்து வெளியே மக்களுக்கு சொல்வதற்காக கொண்டு வரப்பட்ட வாத்தியம் தான் அது பறை. அதனால தான் பறை இசைன்னு அதுக்கு பேரு. ஆனா அதுக்கு தப்புன்னு நம்ம பேர் சொல்றோமே, அது ஏன் தப்புன்னு சொன்ன தெரியுமா? உலகத்துல உண்மையை பேசுறது தப்பு. அது எப்படி உண்மையை பேசுறது தப்புங்கறியா? தப்பு இல்ல,
உன்னை பேசுவது இந்த தப்பு. எப்படி பேசணும் தெரியுமா? இறப்பு வீட்டில் செத்த பணத்தை நடுவில் போட்டு இப்படி சுற்றி நின்று ரவுண்டு கட்டி அடிப்பான். ஆமா. அந்த தப்பு அடிக்கிற ஆளுக வாயில பேசிக்க மாட்டான், தப்புலயே பேசுவான். எப்படி? அந்த நயன பாஷை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி? முதல் தப்பு ஓபன் பண்றவன் எப்படி அடிப்பான் தெரியுமா? நான் சொல்ற மாதிரி அடிக்கணும். சொல்லுங்க. ஜன்ஜனா ஜனக்னா ஜன்ஜனா ஜனக்னா போடு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜன்ஜனா ஜனக்னா அப்படின்னா நேத்திருந்தவன் செத்து போனான், நேத்திருந்தவன் செத்து போனான். இந்த நேற்று இருந்துச்சு முதேவி மண்டையை போட்டுருச்சு அப்படின்னு சொல்றேன். இதை சொன்னனே எதுக்கு நின்று ஒரு தப்பு. அவன் கேள்வி கேட்பான் என்கிட்ட. எப்படி? வாயில கேட்க மாட்டான், தப்புலேயே கேட்பான். அவன் எப்படி எடுப்பான் தெரியுமா? ஜஜன் நக்கடி ஜனக்குனா ஜஜன் நக்கடி ஜனக்குனா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜஜன் நக்கடி ஜனக்குனா அப்படின்னா எங்கிருந்து வந்தவன், எங்கிருந்து வந்தவன், இவன் எங்கிருந்து வந்தவன் அப்படின்னு கேட்கிறான். இவன் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றவன் யாரு தெரியுமா? கிடிகிட்டி இப்படி ரவுண்டா இங்கே தான் போட்டிருப்பேன். ரெண்டு வாரம் இப்படி பிடிச்சிருப்பேன், இப்படி போடுவேன். கிடி கிட்டி கிடி கிடி கிட்டா கிடி கிட்டி கிடி கிடி கிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிடி கிட்டி கிடி கிடி கிட்டா அப்படின்னா இங்கிருந்து வந்தமே. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது அல்ல. இங்கிருந்து வந்தவேனா எல்லா மனிதனும் ஒரு தாயுடைய அடி வயிற்றிலிருந்து தான்டா வந்தான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுவதுதான் இந்த பறை இசை. அதனால இதை தப்புன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. இதுதான் சரி, அதை வாய்ச்சது மிகச்சரி. அருமையான வாத்தியம். இங்கே தாளம் நயமிசைத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி சாத்துணையை சார்ந்த தர்மலிங்கம் அவர்கள் தாளம் இசைத்து உங்களை மகிழ்ப்பார். சீன் அமைப்பு தம்பியோடது ஐயனார் ஐஸ் கம்பெனி. ஐஸ் கம்பெனியா? சில நேரம் மறந்துடுவேன். கோவப்படாத, கோவப்படாதடா. என்னென்றாலும் இந்த கம்பெனியுடைய மேனேஜர் நீ கோவப்படலாமா? ஐயனார் சீன் கம்பெனி அற்புதமாக அமைச்சிருக்காரு. சசிகுமார் உரிமையாளர். ஓகேவா? இங்கே பபுநாகன் எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்க்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்றும் பெற காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அரியர் நாகிய நான் பப்புன்னு காமிக்கு பொம்பளை விஷம் அவ்வையாறு கழுத குதிரை அம்பட்டு நம்ம தான் அடைக்கணும். நீங்க தானா? நானே தான். என்னோடு இணைந்து இங்கே இறை பணியாற்ற வந்திருக்கின்றார் ஆடல் அரசி. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. புதுகை சார்ந்த ஆர் ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன செய்யறா வச்சிருக்க இந்த புள்ளே அப்படியா? நீயாக இவ மனசு கில்லாதே கிள்ளலே கில்லாதே அட கிள்ளலே அடியே அடியே இவனே ஏ வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே மாமானு கூப்பிடத்தான் சாமானு காசே. ஏங்க எந்த சாமா? அது இல்லையா நம்ம வச்சிருக்க ஜாமான் செட்டுகளை சொல்ல வரேன். என்ன சொல்ல போற இவ, என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற இவ, என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற இவ, எப்ப சொல்ல போறா? அடியே அடியே இவளே ஏ வாழ்க்கை போல பிறந்தவளே. என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன்னா என்ன சொல்லுவா? ஒன்றும் சொல்ல மாட்டா. மாமாம்பா மச்சாம்பா அண்ணன்பா தம்பிம்பா சித்தப்பாம்பா பெரியப்பாம்பா. காலையில் திருப்பத்தூரில் பேக்க தூக்கிட்டு புதுக்கோட்டை பஸ் ஏறி அவ வாட்டுக்கு போயிட்டு இருப்பான். வேற எதுன்னு அதே நம்மளாம் என்ன பண்றது? நீ குழப்பத்தை விட்டு வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் இங்கே சிறந்த முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ராமு ரேடியோஸ் தேவசேரி. ராமு போடுங்க ராஜா. பாட்டு 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 முதல்ல போட்டா பாடு. உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நான். என்ன காரணம்? பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஒன்று வாட்டர் டேங்கு பனை மரம் அரச மரம் ஏறி ஏறி குழாயை கட்டிக்கிட்டே தெரியுதா இல்லையா? அதைத்தான் தம்பி அப்படி சூசமாக அடிச்சிருக்காப்புல. உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நான், ஓய்வில்லாமல் உழைப்பவன் நான். எங்கிட்டு போஸ்ட் மரம் கண்டாலும் ஏறிடுவாப்புல. குழாயை கட்டியே தீரணும். ஆமாம். கல்யாணம் ஆச்சாயா? ஐயாவே இன்னும் இல்லை. வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் எப்படி நீ வாட்டுக்கு அங்கே போய் போஸ்ட் மரத்தில் ஏறுற மாதிரி ஏறிட்டு இருந்தீங்கன்னாக்க பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் கவனமாக இருந்துக்கிறேன்னு அது ரொம்ப முக்கியம். மிகச்சிறப்பான ஒலிபெருக்கி என் அன்பு தம்பிகளுக்கு எல்லாம் என் பிள்ளைங்க வயசு தான்.
ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதே போன்று உங்கள் தொழிலை சிறப்பாக செய்யுங்க. ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை கொடுப்பான். அன்போடு வாழ்த்தி வணங்கி இந்த நாடகத்திற்கு கொட்டகை அமைப்பு எம் தினேஷ்குமார் கொண்டாவட்டி சார்ந்த அன்புலம் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். மேலும் நாடகத்தின் அமைப்பு உங்கள் அன்பன் ஆர்பி அரியன் ஆகிய நான் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறேன். இந்த நாடகம் மாத்திரமில்லை, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நிலை கொண்டு சிறப்பாக நாடகத்தை கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள். கிராம மரியாதைக்காரர்கள், கிராம விழா கமிட்டி நண்பர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், தாதக்கவுண்டம்பட்டி என்பதை மகிழ்வோடு சொல்லி சாப்பாடு அருமையான சாப்பாடு அண்ணே வயிறார சாப்பிட வச்சாங்க. அவங்க ஐயாவு நாட்டுக்கோழியா? சூப்பர். நாட்டுக்கோழியில் சேவல். நாட்டுக்கோழி கோழி வேற சேவல் வேற, அதில் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம், சேவலுங்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக இருக்கும், அவ்வளோதான். கோழின்னா கொஞ்சம் எதம்பதமாக இருக்கும், அதனால தப்பில்லை. எதாக இருந்தாலும் நம்ம நாட்டு கோழி தானே. அருமையான சாப்பாடு. ஆமாம், நல்ல சாப்பாடு. அன்னை சொன்னதே அத்தான் சொல்கிறாங்க, காலகாலத்தில் வந்துருங்க, நாடு ஆரம்பிக்கிறது கூட மெதுவாக ஆரம்பிக்கலாம். நல்ல வயிற்றுக்கு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு முதல்ல நம்மளை நாடகக்காரங்களாக பார்க்காம நம்மளுடைய உறவினர்களாக பார்த்து அவங்களுடைய நண்புக்கும் மரியாதைக்கும் என்றென்றும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சாப்பாடு. அடுத்து நம்ம பொம்பளை பிள்ளை அனுப்பணும். போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி தகவல் சொல்லிட்டு போகணும். என்ன தகவல்? இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளால முடிஞ்ச உதவி மக்களுக்கு செய்யணும். கண்டிப்பாக இல்லையா? மக்கள்கிட்ட இருந்து தான் நம்ம சம்பாரித்து காசு சேர்த்தணும். அந்த காசு மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இப்போ புதுசாக ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் ஒரு அழைப்பு வரும், யாருன்னே தெரியாது. டக்குன்னு எடுத்தோம்னா, ஹலோ, நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, இப்போ உங்களுக்கு பர்சனல் லோன் 1.5 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படிமா. யாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா நாங்கள் HDFCலேருந்து பேசுகிறோம்மா. இதெல்லாம் எதுக்குன்னா, எதுக்கு? நம்மளை கடன்காரன் ஆக்கிறதுக்கு. ஆனால் தப்பு இல்லை, அவசியம் இருந்தால் வாங்கித்தான் ஆகும். அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. தேவை இருந்தால் வாங்கிக்கலாம், தேவைக்கு வாங்கலாம், தேவை இல்லாமல் வாங்கப்படாது. தயவுசெய்து தாய்மார்கள் மகளிர் குழு பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக ஒரு குழு விடாமல் 50 குழுவிலையும் காசு எடுத்து இந்த குழுவில் எடுத்து அந்த குழுவுக்கு கட்ட, அந்த குழுவில் எடுத்து இந்த குழுவுக்கு கட்ட, நம்ம கடைசியில் எந்த குழுவும் எப்போ முடிய போகிறதே கிடையாது. நம்ம காலம் முழுக்க கடங்காரனாக இருக்கணுமே தவிர அவசியத்துக்கு வாங்குங்க, அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க, தேவைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லா அவசியத்துக்கும் லோன் கொடுக்குறான். ஆமாம், 2 வீலர் வாங்க லோன் கொடுக்குறான், 4 வீலர் வாங்க லோன் கொடுக்குறான், ஹவுசிங் லோன் வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறான். ஆமாம், முந்தியெல்லாம் லோன் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இடம் வாங்கும் போதே அவனே ரெஃபர் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, நான் வாங்கி தரேன் லோன். ஏன் கவலைப்படுறீங்க? எத்தனை லட்சம் வேணும்? அதானே அழகா செய்யறாங்க, அதெல்லாம் பண்ண பிரச்சனை. ஆனா வீட்டுக்கு மட்டும் லோன் வாங்கி எவனும் கட்டி முடிச்சதா சரித்திரம் இல்லை. கட்ட முடியாதோ? நான் பார்த்த வரைக்கும் 50 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு கட்டியிருக்கான்னு கட்டணவனுக்கும் தெரியல, பேங்குக்காரனுக்கும் தெரியல, அந்த கம்ப்யூட்டருக்கும் தெரியல. ஆனா கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா முடிய மாட்டேங்குது. எப்ப கேட்டாலும் NOC கிடைக்காதுங்கிறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? வீடு லோன் வாங்கி கட்டணும்னா நம்ம காலத்துக்கு மீள முடியாது. கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழணும். ஆனால் எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறவன் கல்யாணம் காட்சிக்கு எவனாலும் லோன் கொடுக்குறான். நானும் கேட்டு பார்த்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை பொண்ணு மாப்பிள்ளைகள் நல்ல பருவத்துக்கு வந்து கையில் காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், மஞ்சள் கை இருந்தால் போதும், கோயிலில் போய் தாலி கட்டலான்னு வச்சுக்க, அதுக்கும் ஒரு 10 பேருக்கு சோறு போடுறதுக்கு கையில் காசு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் மக்கள் சிரமத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஃபைனான்ஸ்? மேரேஜ் லோன் ஃப்ரான்ச்சைஸ். நம்ம முக்கியமாக அரியரன் ஃபைனான்ஸ். கல்யாணத்துக்கு லோன் கொடுக்கலாம். நம்ம ஃபோன் நம்பர் குறிச்சுக்குங்க, 000000 நம்பரே வித்தியாசமா இருக்கு. முட்டை சூன்யம். சூன்யம்னாலும் முட்டை, அது ஹிந்தியில் சொல்றது. இப்போ என்னன்னா, ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கட்டும் வாங்கியிருக்க வேற ஒன்றும். நம்மகிட்ட லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சௌகரியம் உண்டு. என்ன சௌகரியம்? லோன் அப்ளை பண்ணியாச்சுன்னா உங்க பட்ஜெட் கேட்போம். 5 லட்சமா, 10 லட்சமா, 2 லட்சமா, 50,000மா, சரி, எவ்வளவுனாலும் பண்ணி தருவோம். கவலையே வேண்டாம். நீங்க லோன் அப்ளை பண்ணியாச்சுன்னா பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து, உங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து, மண்டபம் முடிக்கிறதுல இருந்து, வாழை மரம் கட்டல இருந்து, சாப்பாடு போடுறதுல இருந்து, எச்சியில எடுக்க வரைக்கும் எங்க பொறுப்பு. அப்படி சொல்லுங்க. கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துருவோம். எல்லாமே காம்போ பேக். நம்ம தாலி கட்டுறது, தாலி கட்டுறது அது அவன் தான் கட்டி, அது நாட மாட்ட முடியாது. எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் ஒரு விஷயம் கராரா இருப்போம். என்னது? EMI மாத தவணை சரியா கட்டணும். இல்லைன்னா என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்போ 2 வீலருக்கு லோன் வாங்குறீங்க, வண்டி வாங்கியிருக்கீங்க, 1 மாசம் பணம் கட்டலைன்னா என்ன செய்வான்? கூப்பிட்டு எச்சரிப்பான். லோன் கட்டலை. 2வது மாசம் கட்டலைன்னா, தம்பி
அப்படிமா. 3வது மாசம் கட்டலைன்னா வண்டி எங்க நின்னாலும் அவன்கிட்ட ஒரு சாவி இருக்கும், போட்டு தூக்கிட்டு போயிருவேன். ஆமா, தூக்கிடுவாங்க. இதே பாலிசி தான் நம்ம பைனான்ஸுக்கும். எப்படி? நீங்க பொண்டாட்டி கட்டத்தான் லோன் எடுக்கிறீங்க. ஒருவேளை நீங்க மாதத்தவணை 1 மாதம் 2 மாதம் கட்டல, 3வது மாதமும் கட்டலைன்னா உங்க பொண்டாட்டி பால் வாங்கிட்டு இருந்தாலும் காய் வாங்கிட்டு இருந்தாலும் ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் நீங்க பணம் கட்டி தான் பொண்டாட்டியை மீட்டுக்கிட்டு போக முடியும். இன்னொன்னு சொல்றேன், பைனான்ஸ் முடிய வரைக்கும் கழுத்துல தாலி கட்டிருக்கும் போது பின்னாடி சீல் அடிச்சிருப்பான். பைனான்ஸ், அரியரன் பைனான்ஸ் அதுல இருக்கும். நீங்க எப்ப இஎம்ஐ கட்டி முடிச்சு என்ஓசி வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்க தாலியை போட்டுக்கலாம். அது வரைக்கும் பைனான்ஸ் தாலி தான் கிடக்கும். அதுல ஒரு சௌரியம் எதுக்கு செஞ்சேன்னா, என்ன காரணம், இப்படி ஒரு கண்டிஷனை வச்சோம்னா பொண்டாட்டியை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவாது எங்கிட்டாவது கடை வாங்கி நம்ம லோனை கட்டிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு செஞ்சேன். சரி, அதுல ஒரு களவாணி இப்ப என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன பண்ண, மாசம் லோன் கட்டல கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நம்ம பைனான்ஸ் உடைய கொள்கை உனக்கு தெரியும், நான் என்ன ப்ளீஸ்னேன் கட்டிடுறேனே அப்படின்னா. 2வது மாதம் தம்பி ஞாபகம் இருக்குல்ல, அதோட 2 டியூ ஆயிடுச்சு அப்படின்னு, அண்ணா கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ்னே அப்படின்னா. சரி, 3வது மாதம் நான் ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணலாம் மறந்துட்டேன். அவன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான், அண்ணே 3 மாதம் கட்டலைன்னா பொண்டாட்டி தூக்கும்னு சொன்னீங்க, இன்னும் வரல அப்படின்னா. அவன் என்ன ஐடியா பண்ணிருக்கான், என்னது 3 மாதம் இந்த வண்டியை ஓட்டியாச்சு, டியூ கட்டாமல் விட்டோம்னாக்கா அவன் தூக்கிட்டு போயிடுவான், நம்ம இன்னொன்று புது வண்டியாக டியூ போட்டு எடுத்துக்கிறோம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அவன் பண்ணியிருக்கான். இந்த முண்டை பயிர்கள் இப்படி கட்டாமல் விட்டு அம்புட்டு பொண்டாட்டி கொண்டாந்து வீட்டில் ஓட்டு பூரா என்கிட்ட பழைய வண்டியாத்தான் இருக்கு. பைனான்ஸ் வச்சிருக்கேன் நான், புது வண்டி ஓட்டுனதா சரித்திரம் இல்லை, பூரா பழைய வண்டியாத்தான் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பல்லுல கிளம்பி ஒன்று கிடக்கு. ஐயோ, அது 74 மாடல் ஒரு வண்டியை கொண்டாந்து போட்டாங்க. அதை இழுத்தத்தில் இருக்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுக்குறவங்க நான் செத்து சொன்னா என்ன பண்ணி தொலைய. அதனால இந்த பைனான்ஸை மூடிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால மீண்டும் உங்களை சந்திக்க வரை அடுத்த காலத்தில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னால் அந்த நாடகத்தில் மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல், அரியரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு ஐயப்பன் அவர்கள், இன்னொன்று யார் தம்பி அம்பாள் யூடியூப் சேனல் சகோதரர் சுரேஷ் அவர்கள், இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது ஆட்சி என்று சொல்ல முக்கிய வழியணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது ஆட்சி என்று சொல்ல முக்கிய வழியணும், எல்லாரும் கட்டப்படம் இல்லாதவங்க இருப்பவங்க, இல்லாதவங்க இருப்பவங்க, இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லோருமே நாம எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது ஆட்சி என்று சொல்ல முக்கிய வழியணும். அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே, முத்துக்கு முத்தாகே, சொத்துக்கு சொத்தாகே, அண்ணன் தம்பி பிறந்த வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே. அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே,